டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது, உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ரமேஷ். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்தது தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார்கள். அதுல இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சீலை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மனுதான் நீதிபதிகள் MS ரமேஷ், வி லட்சுமி நாராயண ஆகியோருடைய அந்த அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் டாஸ்மாக் முறைகேட்டுக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், அவர் திரைப்பட தயாரிப்பாளர் என்றும், அவரது 2 செல்போன் மற்றும் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வாதிட்டார். விக்ரம் ரவீந்திரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி கிரி மற்றும் அமலகுமார் ராஜரத்னம் ஆகியோர் விக்ரம் ரவீந்திரன் டாஸ்மாக் ஊழியரோ எதுவுமே இல்லாத நிலையில சம்பந்தமே இல்லாம அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். இதையடுத்துதான் நீதிபதிகள் எந்த அடிப்படையில விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது, சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, சோதனை நடத்தலாம், ஆவணங்களை கைப்பற்றலாம், ஆனால் எப்படி சீல் வைக்க முடியும் என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் சோதனை நடந்து சென்ற போது வீடு மற்றும் அலுவலகம் பூட்டியிருந்ததாகவும் அதன் காரணமாக சீல் வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறை தொடர்பு கொள்ளுமாறு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாகவும், ஆனால் 1 மாதம் தலைமறைவு இருந்துவிட்டது, தற்போது நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக அவர் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சோதனைக்கு சென்ற போது குறிப்பிட்ட நபர் இல்லை என்றால் போலீசார் உதவியுடன் கதவை உடைத்து சோதனை நடத்திருக்கலாம் எனவும் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ந்து நீதிபதிகள் எந்த அடிப்படையில் இந்த விவகாரத்தில் இருவரும் விசாரிக்க முடிவு செய்தீர்கள், சீல் வைக்க என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையை ஜூன் 17ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ்.